ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 29வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 29வது நாளான இன்று டோட்டலாக 99 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஜேஏ, விஏஓ, டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேயருக்கான டோட்டல் வேகன்சி 7209ல் 29 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் இதுவரை 6175 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 1034 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10 ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் இதில் எவ்வளோ வேகன்சி ஜென்ரல் 10ல் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரல் 10 விடோட டோட்டல் வேகன்சி 63, 4 ஃபில் ஆகி மீதம் 59 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 123 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 24, 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 22 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 11, 3 ஃபில் ஆகி 8 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 10, இந்த 10 வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 உமன் ஆர்த்தோல ஒரு வேகன்சி இருந்தது, இந்த ஒரு வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. ஸோ ஜென்ரல் 10ல் இதில் மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோல இருக்கக்கூடிய எல்லா வேகன்சிஸுமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஃபில்லே ஆகாமல் இருந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாமே ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசி கம்யூனிட்டியும் ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனில் இன்று ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக எக்ஸ் சர்வீஸ் மேனில் 80 வேகன்சி, 1 ஃபில் ஆகி மீதம் 79 வேகன்சிஸ் இருக்கு. பிசி ஜென்ரல் பிளின்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 21 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 7, இதில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 10, இந்த 10 வேகன்சியுமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 3, இந்த 3 வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் இதில் மட்டும்தான் இவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. பிசி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெஷல் கேட்டகரியிலான விடோ பிஎஸ்டிஎம், ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் உமன் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஸோ வந்து வரக்கூடிய நாட்களில், அதாவது நாளை அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சிஸும் ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டி. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்க எல்லா வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரலில் வந்து 8 வேகன்சி இருக்கு, ஆனால் அந்த 8 வேகன்சி வந்து அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கை தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 8 வேகன்சி அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கை தான் நிரப்பப்படும். பிசிஎம் உமன்லையும் டோட்டல் வேகன்சி 40, இந்த 40 வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருந்த 52 வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல இருந்த 10 வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. ஸோ வந்து பிசிஎம் கம்யூனிட்டியில் நாளையிலிருந்து ஸ்பெஷல் கேட்டகரி தவிர மற்ற யாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல, அப்படியே தான் இருக்கு. 28வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப பிசிஎம் ஜென்ரல் மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டுலையும் சேர்த்து 24 வேகன்சி இருந்தது. அதில் 8 வேகன்சி நிறுத்திட்டாங்க, இன்று 16 ஃபில் ஆகிருக்கு. பிசிஎம் உமன் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதுலேயும் வந்து 25 வேகன்சி பக்கமாக இருந்தது, அந்த வேகன்சி இன்று முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ வந்து நாளையிலிருந்து பிசிஎம் கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரி தவிர யாருக்கும் வாய்ப்புகள் இருக்காது. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி. எம்பிசி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எதில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிளின்ல டோட்டல் வேகன்சி 8, ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் டீஃப்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 20, இந்த 20 வேகன்சிஸ்மே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எம்பிசி உமன் ஆர்த்தோல இருந்தது டோட்டலாக 2 வேகன்சி, இந்த 2 வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோ மற்றும் உமன் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிளிண்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், விடோ பிஎஸ்டிஎம், ஜென்ரல் எம்யூஎல்டிஏ மற்றும் எம்பிசி உமன் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டி. எஸ்சி கம்யூனிட்டிலும் எஸ்சி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் இதில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 7, இதில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, மீதம் 6 வேகன்சி இருக்கு. எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 15, 12 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருச்சு, இன்னும் 3 வேகன்சி தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் ஜென்ரல் டீஃப்ல ஒரு வேகன்சியும், ஜென்ரல் ஆர்த்தோல 12 வேகன்சி, இதில் மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல, அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 80, இதுவரை 36 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 44 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த மீதம் 44 வேகன்சி இந்த கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாது.
செகண்ட் கவுன்சிலிங்கில் தான் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எஸ்டி கம்யூனிட்டியில் ஜென்ரலில் 44 வேகன்சிஸ் நிறுத்தி வச்சுட்டாங்க. இதில் யாரும் இனிமேல் எடுக்க முடியாது. எஸ்டி உமனில் டோட்டல் வேகன்சி 3, 1 ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சி இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 29, 15 இதுவரை ஃபில் ஆகி மீதம் 14 வேகன்சி இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 4, 1 ஃபில் ஆகி மீதம் 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி விடோ பிஎஸ்டிஎம் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா எஸ்டி ஜென்ரலில் எந்த வேகன்சியும் இல்லை. 44 வேகன்சி இருக்கு. பட் அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எந்த வாய்ப்புகளும் இல்லை. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 14 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த 14 வேகன்சிஸ் மட்டும்தான் இன்னும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கு. இந்த 14 வேகன்சியில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எடுப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 14 வேகன்சி இல்லாமல் எஸ்டி உமன்ல 2 மற்றும் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 3 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ எஸ்டி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் 14 வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்கு. ஃபீமேலும் எடுப்பாங்க அப்படிங்கிறதால நாளைக்கு வந்து எத்தனை பேர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு கவுன்சிலிங் போகக்கூடிய எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனல் ரேங்க் மற்றும் ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சிஏ ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 91, இந்த 91 வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ உமனில் டோட்டல் வேகன்சி 29, இந்த 29 வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 28வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எஸ்சிஏ கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தது. உமன் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருந்தது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் இருக்கக்கூடிய வேகன்சிஸும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. இதே போல் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல இருந்த 38 வேகன்சியோ முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ நாளையிலிருந்து எஸ்சிஏ கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேத்துக்குமே வாய்ப்புகள் இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 29 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் ஜேஏ விஏஓ டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேக்கான டோட்டல் வேகன்சி 7209, இதுவரை 6175 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 1034 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசி எம்பிசி எஸ்சிக்கான வேகன்சி வந்து ஜென்ரலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகி இருந்தது. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருந்தது. இந்த 29வது நாள் கவுன்சிலிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 8 வேகன்சிஸ் வந்து அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஸோ வந்து எந்த வேகன்சியுமே பிசிஎம் கம்யூனிட்டியில இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்கு. இதே போல எஸ்சிஏ கம்யூனிட்டியில ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வாய்ப்புகள் இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று முழுமையாக வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸோ நாளை முதல் எஸ்சிஏ கம்யூனிட்டிலையும் வந்துட்டு மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாருக்குமே வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எஸ்டி கம்யூனிட்டியில் ஜென்ரலில் இருக்கக்கூடிய 44 வேகன்சிஸ் வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்த பேஸ் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணணும். ஏற்கனவே எஸ்டி ஜென்ரல் வந்துட்டு 30 வேகன்சி தான் இருந்தது. பட் 50 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக 80 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவரை 36 வேகன்சி தான் அதில் ஃபில் ஆகி மீதம் 44 வேகன்சிஸ் இருந்தது. இந்த வேகன்சி வந்து அடுத்த பேஸ் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்பிசி சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 14 வேகன்சிஸ் இன்னும் இருக்கு. இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. இந்த எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்கக்கூடிய 14 வேகன்சிஸ் இல்லாமல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்டி விமன்ல 2 வேகன்சியும் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 3 வேகன்சி 5 வேகன்சிஸ் இன்னும் இருக்கு. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியை தவிர மற்ற கம்யூனிட்டிக்கான வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி தவிர ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் நாளை முதல் அதிகமாக ஃபில் ஆகும். இன்னும் 4 நாட்கள் கவுன்சிலிங் தான் மீதம் இருக்கு. ஸோ வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் நாளை முதல் அதிகமாக ஃபில் ஆகலாம். ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் பிசி மற்றும் எம்பிஎஸ்சியில் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எஸ்சியில் ஜென்ரல் ஆர்த்தோவில் 3 வேகன்சியும் உமன் ஆர்த்தோவில் 1 வேகன்சியும் சேர்த்து டோட்டலாக ஆர்த்தோக்கான வேகன்சி எஸ்சியில் இன்னும் 4 வேகன்சி தான் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் தான் நிறையா ஃபில் ஆகிருக்கு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் பெரும்பாலும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன்பிசி அவங்க வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் போகிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்துக்குங்க. கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சி வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.